Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மோடி அமைச்சரவையில் பல புதுமுகங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி, அவரோடு பேசலாம். கணபதி, இந்த மோடி அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் என்னென்ன துறைகளை கேட்டு பெறப்போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்நிலையில் பல புதுமுகங்கள் இடம்பெறுவதாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் இடம்பெறதுக்காக வாய்ப்பு இருக்கு? மோடி அமைச்சரவை ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையிலே யாரெல்லாம் அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் பரபரப்பாக பல கட்டங்களாக நடந்து வருகின்றன. ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேரள மாநிலத்திலே முதலாக மக்களவையிலே வெற்றி பெற்றுள்ளார் சுரேஷ் கோபி. ஆகவே அந்த மாநிலத்தின் பிரதிநிதியாக அவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் விரும்புகிறார்கள். இது தொடர்பான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா நட்சத்திரம் என்பதால் கோபி மிகவும் பிரபலமானவர் என்பது தவிர இதுவரையில் பாரதிய ஜனதா கட்சி கேரள மாநிலத்தில் மக்களவையில் வெற்றியே பெறாத நிலையிலே முதல் முறையாக சுரேஷ் கோபி வெற்றி பெற்றுள்ளார். ஆகவே அவருக்கு அமைச்சரவையிலே நிச்சயம் இடம் கிடைக்கும் என பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். அதேபோல வட இந்தியாவை பார்த்தோம் என்றால் டெல்லியிலே இந்த முறை புதுமுகமாக களம் இறக்கப்பட்டவர் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளான பாசுரி ஸ்வராஜ். அவரும் டெல்லியிலே வெற்றி பெற்றுள்ளார். முதல் முறையே தேர்தலில் களம் கண்டு அவர் வெற்றி பெற்றுள்ள சூழலிலே ஒரு புதுமுகமாக இளைய தலைவராக அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இது தொடர்பான ஆலோசனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே தெலுங்கு தேசம் கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, ஏக்நாத் ஷிண்டே பிரிவான சிவசேனா ஆகியவற்றிலிருந்து பல புதுமுகங்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பல புதுமுகங்கள் இருக்கும்போது அனுபவமிக்க தலைவர்களும் அமைச்சரவையிலே இருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான ஜெயபிரகாஷ் நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அது நீட்டிப்பு செய்யப்பட்டு தேர்தல் வரையிலே அவர் இருப்பார் எனதான் பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். தற்போது தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையிலே அவர் மத்திய அமைச்சரவைக்கு கொண்டு வரப்படலாம் என பாஜக வட்டாரங்கள் பேசி வருகின்றன. அதே போலவே அவரது இடத்துக்கு பாஜகவின் தேசிய தலைவராக முன்னாள் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹானை கொண்டு வரலாம் எனவும் பேசப்படுகிறது. சிவராஜ் சிங் சௌஹான் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தலிலே மத்திய பிரதேசத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே ஒன்று அவர் பாஜகவின் தேசிய தலைவராக கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது மத்திய அமைச்சரவைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே பல மத்திய அமைச்சர்கள் மக்களவை தேர்தலிலே தோல்வியை கண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அமைச்சரவையிலே 10 வருட காலகட்டத்திலே அமைச்சர்களாக இருந்தவர்களிலே கிட்டத்தட்ட 20 நபர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் தோல்வி அடைந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே போலவே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அஜய் தேனி, கேரள மாநிலத்திலே ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையிலே இடம் அளிக்க வேண்டுமா, அதற்கு பதிலாக புதுமுகங்களுக்கு இடம் அளிக்க வேண்டுமா என்பது தொடர்பான ஆலோசனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாஜக தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் உறுதியாக சொல்வது என்னவென்றால், மிகவும் முக்கியமான இலாக்காக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம், நிதி அமைச்சகம் போன்றவை பாஜக அமைச்சர்களிடமே இருக்க வேண்டும். இதை தவிர உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் அது தொடர்பான சாலை போக்குவரத்து துறை, ரயில்வே துறை போன்றவையும் பாஜக அமைச்சர்களிடம் இருக்க வேண்டும் எனவும், ஐடி துறை, டெலிகாம் துறை, சட்டத்துறை போன்றவையும் பாஜக அமைச்சர்களிடம் இருக்க வேண்டும் எனவும், பிற இலாக்காக்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் பேசி வருகிறார்கள். ஆகவே வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை போன்ற பல்வேறு துறைகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படலாம் என தெரிகிறது. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி ஸ்டீல் அமைச்சகம், விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் போன்ற அமைச்சகங்கள் தங்களுக்கு வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவே நகர்ப்புற வளர்ச்சித்துறை தங்களுக்கு வேண்டும் எனவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எல்லாம் இன்று பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. ஒன்று கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை, இன்னொன்று பாஜக தலைவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை. இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பட்டியல்கள் இறுதி செய்யப்படும் எனவும், ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்கும் போது
ஆரம்ப கட்டத்திலே யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் என்கிற பட்டியல் இறுதி செய்யப்படும் எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்று நாள் முழுவதும் இது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள், விவாதங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் சொன்னது போல 2 பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. இதில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.